ஹலோ ஆல். இன்னைக்கு லஞ்சுக்கு நேற்று வீடியோவில் காமிச்சிருந்துருப்பேன். செங்கால மீன், வஞ்சிர மீன், அப்புறம் கூட கொஞ்சம் இறாலும் வாங்கியிருந்தேன். இதை வந்து ஃப்ரீசரில் வந்து தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஐஸ் எல்லாம் போகட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஒரு 1 ஹவரில் ஐஸ் எல்லாம் போயிட்டு, ஸோ வந்து எனக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி லஞ்சுக்கு தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணேன். அதுவும் என்னோடய ஸ்டைலில். ஒன் பார்ட் குக்கிங்னா சீக்கிரமே வேலை முடியும்னு சொல்லிட்டு தான் இது ரெடி பண்ணியிருந்தேன். இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கல, ஒன்லி ஃப்ரை மட்டும்தான். அதுக்கு 2 செங்கால மீனும் 3 வஞ்சிர மீனில் பீசஸ் மட்டும் எடுத்திருந்தேன். இது கூட கொஞ்சம் இறாலும் ஃப்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று வாங்கின இறாலில் கொஞ்சமாக எடுத்து இறாலும் ஃப்ரை பண்ணேன். இறால் வந்து ரொம்பவே குயிக்காக ஃப்ரை பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சாக்கா. ஸோ வந்து இறாலையும் வந்து குயிக்காக ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். என்னோடய குட்டி ஜாரில் உள்ள மிளகாய் பொடி பார்த்திங்கன்னா தீர்ந்து போயிட்டு, ஸோ சைட் பை சைடு வந்து அதையே ஃபில் பண்ணி வச்சுட்டேன். இறாலும் நல்லாவே ஃப்ரை ஆகி வந்துட்டு, ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தக்காளி சாதம் வந்து எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி பரட்டிக்குவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ தக்காளி சாதம், இறால் ஃப்ரை, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை.